ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு 2 எடுத்துக்கலாம். அதை தோல் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் சிவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க. 2 to 3 minutes வந்து அப்படி இருக்கட்டும். 3 minutes ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொட்டேட்டோஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு பொட்டேட்டோஸ் மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு இதை வந்து நல்லா அந்த மாதிரி தொடச்சி மேலே தண்ணி இல்லாத அளவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. பார்த்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வடைச்சட்டியில் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கொடுக்கலாம் நல்லா நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வந்து உருளைக்கிழங்கு அதை வந்து நம்ம இப்போ வந்து உள்ளலாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து பொட்டேட்டோஸை உள்ள போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம். இப்போ திரும்பவும் அதே எண்ணெய் வேறு எண்ணெய் ஒன்று மாற்றணும் அவசியம் இல்லை. அதே எண்ணெயில் திரும்பவும் ஒரு தடவை உள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், 2வது உள்ளே போட்டாச்சு. இப்படி நம்ம கிளறும் போதே நல்லா மொறுமொறுன்னு வந்தது நமக்கே தெரியும். ஃபஸ்ட்டு போடும்போது லைட்டாக தான் மொறுமொறுப்பாக வந்திருக்கும். இப்போ 2வது எண்ணெய்க்குள்ளே போடும்போது நல்லா மொறுமொறு